ராகு. சூரியன் ராகுனா பொதுவாக என்ன சொல்லிடுவாங்க, கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது சூரியனுக்கு அடுத்து ராகு வருதா, ராகுக்கு அடுத்து சூரியன் வருதா? ஏன்னா ராகு ரிவர்ஸில் வருவார், சூரியன் மேல் நோக்கி போவார். இப்படி போகக்கூடிய கிரகம் அது திரும்ப வரக்கூடிய. அப்போ 2 பேர் வந்து முட்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகண தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ சந்திரனும் ராகுவும் இருக்கும்போது சந்திரனோட டிகிரியும் ராகுவோட டிகிரியும் நம்ம பார்த்துட்டு அந்த பாகை வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, 2 பேரும் எதிர்நோக்கி வராங்களா இல்லை 2 பேர் வேறு வேறு திசைகளில் போகிறாங்களா அப்படிங்கிறத. நேர் திசைகளை வந்தால் மட்டும்தான் அங்கே கிரகணம் ஆகும். அதையும் நம்ம இதே ஆயில்யம் கேட்டை ரேவதின்னு புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு 60 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட இந்த பாதத்தை பொறுத்து இருப்பை பொறுத்து நம்ம சொல்லணும், கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். நம்ம அதில் போய் ரொம்ப உள்ளார்ந்து பார்க்க வேண்டாம், அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் கடைசி காலத்தில் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அதாவது ஓரை ஆரம்பிக்கும் போது, ராகு காலம் ஆரம்பிக்கும் போது நம்ம செய்யக்கூடியது நிவர்த்திக்கு, ராகு காலம் முடியும் போது செய்கிறது நம்மளுடைய வழிபாட்டுக்கு, பலன்களுக்கு. அப்போ நம்ம நிவர்த்தி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ராகு காலம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம செஞ்சிடணும். அப்போது நம்மளுடைய எஸ்கே ஜோதிட வித்யாலயாவுக்கு முதல் முறையாக வந்திருக்கும் திருமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள் திருப்பூர் சகோதரிகள் என்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கும் திருமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்களை ராகுவின் பலம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓம் கம் கணாதிபதியே நமக, ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி கொள்கிறேன். தாய் தந்தையரையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி கொண்டு ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயா இணைந்து நடத்தக்கூடிய இந்த 23வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த ஐயா யோகநாத் ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நான் வந்து எடுத்து கொடுக்க தலைப்பு வந்து காலையிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் ராகுவை பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் ராகுவை பற்றி நான் இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன். இப்போ நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி 7 கிரகங்கள் தான். அப்போ அந்த நிழல் கிரகங்களையும் அது ஒரு வகையில் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் நம்ம நவகிரகங்களாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது ராகு சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட அந்த வெட்டும் புள்ளிகளை தான் ராகு கேதுன்னு சொல்கிறோம். அது ஒரு நிழல் கிரகங்கள். அது நிழல் கிரகமாக இருந்தாலும் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது, அதோட பலம் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்ல வரேன். இப்போ இந்த நிழல் கிரகங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி டைரெக்டாக பாகை டிஃப்ரெண்ட்டில் நேர் 7ஆம் பார்வையாக நேர் 7ஆம் இடத்துல 2 இருக்கக்கூடிய கிரகங்கள் 2மே சேம் டைமில் தான் ரிவர்ஸாக நகர்ந்து விட்டு வரும். ஒரு வான்மண்டலத்தில் ரிவர்ஸாக வரக்கூடியது எல்லாமே வந்து கிளாக் வைஸாக வரும் நம்ம கிரகங்கள்லாம். ஆனால் அந்த ராகு கேதுக்கள் மட்டும் ரிவர்ஸாக வரும், வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில். இப்போ ராகு திசை அப்படின்னு பார்க்கும்போது 18 வருஷங்கள். இப்போ ராகுவோட காரகத்துவங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து ராகுக்குரிய ஒரு 2 எக்ஸாம்பிள் ஜாதகத்தையும் சொல்லி ராகு திசாபுத்தியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பேச வரோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ராகுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் சொந்த வீடு இருக்குது. ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது. அந்த ராகு எத்தனாம் பாவத்தில் நிற்குதோ அந்த இடத்த தன்னுடைய வீடாக கருதி அதனுடைய கிரகங்களை எல்லாத்தையுமே தன் வசப்படுத்திக்கும். அப்போ அந்த பாவகங்களை கொடுக்கறது வந்து அந்த வீட்டு அதிபதி கொடுக்க மாட்டார், அந்த வீட்டு அதிபதி சேர்த்துக்கு எடுத்து விடுறவர் அந்த ராகு. அப்போ அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தன்மையை தான் அதிகமாக அங்கே கொடுப்பார். ஒரு போகக்காரகன் அப்படின்னு சொன்னால் அது ராகு தான். எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் பழகிக்கிறவர், நல்ல பழக்கங்களையும் பழகிறது, ஆசை பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்டுறது, இது எல்லாமே அந்த ராகுவோட காரகத்துவம் தான். ராகு அப்படின்னு உறவு வகையில் சொல்ல போனால் அப்பாவோட தந்தை வழி உறவுகள் எல்லாமே ராகுவோட சம்மந்தப்பட்டவங்க தான். இப்போ இந்த ராகு திசையில் பார்த்திங்கன்னா இதோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பேராசை அதிகமாக இருக்கும். இப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகளே பிரம்மாண்டமாக இருக்கும். எதை ஒன்று வாங்குறதுனால அது ஒரு நல்ல பிராண்டடில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தூண்டக்கூடியது தான் இந்த ராகு. இந்த ராகு பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தி பேசுவாங்க. அதிகமான மிகைப்படுத்தி பேசக்கூடியது இந்த ராகுக்கு தான்.
அதே போல் திருப்தியே அளிக்காது. ஒரு விஷயத்தில் அந்த ராகு எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாக உறவுக்கு வந்து ஒரு விதமான திருப்தி அப்படிங்கிறது இருக்கவே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாத கிரகம்னா அந்த ராகு தான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன. தொழில் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். இதே வந்து லக்னத்தில் இருக்கும்போது எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். பொருளாதாரத்தில் இருக்கும்போது எனக்கு இது பத்தலை, இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த ராகு தான். இப்போ அந்நிய மொழி பேசக்கூடியது எல்லாமே இந்த ராகு தான். 2ல் வந்து ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க அந்நிய பாஷை ஏதாவது ஒன்று கற்றுருப்பாங்க. அதாவது தமிழ் அவங்களுடைய தாய்மொழி தவிர மற்ற பாஷைகளை அதிகமாக கற்றுக்கூடிய நிறைய மொழிகளை கற்றுக்கக்கூடியது வந்து இந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதுதான் நடக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து சட்ட ரீதியாக அவங்க வந்து செயல்படவே மாட்டாங்க. இந்த ராகு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சட்ட ரீதியாக எந்த விஷயமே செய்கிறதுக்கு இந்த ராகு வந்து ஒத்து வராது. அதே போல் சூதாட்டம், களவாடுறது, இதுல தனி திறமை வேறு இருக்கும் அவங்களுக்கு. இந்த ராகு அதிகமாக பலமாக இருக்கிறவங்களுக்கு மென்பொருள் துறையிலையும் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விபச்சார விடுதி, பார் வச்சுருக்கிறது, மதுபான கடை வைக்கிறது, இது எல்லாமே இந்த ராகுவோட காரகத்துவம் தான் வரும். நாடோடிகளாக திரியறது, அவங்களுக்கு வீடுன்னு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அந்நிய தேச வாழ்க்கை, பரதேச வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரதேச வாழ்க்கை இது எல்லாமே இந்த ராகுவோடது தான் வரும். அதே போல் கள்ளக்கடத்தல், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே ராகுவோட காரகத்துவம் இல்லாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது. இப்போ பில்லி சூனியம், தாந்திரிகம் ஒருத்தருக்கு நல்லா வர்றதுன்னா அந்த ராகு இல்லாமல் அங்கே தாந்திரிகம் மாந்திரிகம் அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி செய்வினை பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ராகு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் தனியாக இருப்பாங்க, அவங்களும் இந்த ராகுவோட காரகத்துவம் அதிகமாக இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில், அப்புறம் ரசாயன சம்பந்தமான கெமிக்கல்ஸு இந்த வேலைகள், அப்புறம் வந்து ரப்பர் ஒப்பந்தக்காரர்கள், ரப்பர் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது, ரப்பர் தொழிலை வந்து உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் ஒப்பந்தக்காரர்கள் இந்த கான்ட்ராக்டர்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க, இந்த ஒயின் ஷாப் வச்சுருக்கிறவங்க, கடிகாரம் வாட்ச்சு உள்ளே வந்து அந்த வாட்சில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிறது, அப்புறம் கண்ணாடி, இது எல்லாமே ராகுவோட காரகத்துவம் தான். போதைப்பொருள், போகக்கரகன் இல்லையா, அப்போ இந்த போதை பொருட்கள் வந்து கடத்துறது, அந்த போதை பொருட்கள் உரிய விஷயங்களுக்கெல்லாம் நடந்துக்கிறது, இது எல்லாமே வந்து ராகுவோட காரகத்துவம் தான் வரும். இப்போ வட்டி தொழில் நடத்துகிறவங்க சுக்கிரன் ராகுன்னா கண்டிப்பாக வட்டி தொழில் நடத்துவாங்க. அவங்களுக்கு வட்டி தொழில் இல்லாமல் குரு சுக்கிரன் ராகு சம்மந்தம் இல்லாமல் அந்த வட்டி தொழிலும் நடக்க முடியாது. கந்து வட்டிக்கு விடுறது, டெய்லி வட்டி வசூல் பண்ணுறது, இதெல்லாமே அந்த ராகுவோட. 2ல் ராகு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான அவங்க வாய்ஸ் இருக்கும். பொய் வந்து சகஜமாக பேசுவாங்க, இதுதான் அப்படிங்கிறது இல்லை, சகஜமாக பேசுவாங்க, ஈஸியாக வரும், யோசிச்சு கூட பேச மாட்டாங்க. அது மாதிரி சகஜமாக வரக்கூடியது வந்து 2ல் ராகு இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி அமையும். இப்போ தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு அப்படிங்கிறது வந்து மனித உடலும் மனித தலையும், இடுப்புக்கு கீழே வந்து பாம்புவோட உடலும், கேது பார்த்திங்கன்னா மனித உடலும், தலை பார்த்திங்கன்னா ராகுவோட பாம்போட இது வரும். அப்போது மனித தெய்வங்கள் இல்லாத அந்த மனித தலை இல்லாத தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிறது இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். இப்போ துர்க்கியம்மன் இல்லை, ராகு காலத்தில் துர்க்கியம்மனை கும்பிடணும். நரசிம்மர் வழிபாடு, இந்த பத்ரகாளி, கருமாரியம்மன் இவங்களோட வழிபாடு, அதாவது தலை மாறி இருக்கும் அவங்களுக்கு. இப்போ மாரியம்மன் பார்த்திங்கன்னா தலை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த ராகுவோட இதுக்கு வந்து இந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறது மிகச்சிறப்பு. இப்போ தானியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகத்துக்கு மட்டும் உளுந்தை தான் நம்ம தானியமாக கொடுக்குறோம். இப்போ ராகு காலம் அப்படிங்கிறது எல்லாருமே பயப்படுவோம், ஆனால் இந்த ராகு காலத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்போ கரணத்தில் பார்த்திங்கன்னா 11 கரணத்தில் பாலவ கரணத்துக்கு உரியவர் இந்த ராகு, அதே போல் நாகவ கரணத்துக்கும் இந்த ராகு தான். அப்போ இந்த பாலவ கரணத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த புலி மேலே இருக்கிற வழிபாடை செய்ய சொல்லுவாங்க, தெய்வங்களை வந்து கும்பிட சொல்லுவாங்க. அப்போ ராகு பார்த்திங்கன்னா இந்த புலிபாணி சித்தரும் உங்களுக்கு ராகு தான், அதே போல் பாம்பாட்டி சித்தரும் உங்களுக்கு ராகு தான். அதே போல் துர்க்கை அம்மனையும் வந்து ராகு காலத்தில் வழிபாடு செய்யும்போது அந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும்.
இப்போ ராகு காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து பாலவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு சந்திரன் அங்கே ரிஷபத்தில் வந்து நல்ல கிரகங்கள் இருந்து, அந்த ரிஷப ராசியாதிபதியும் நல்லதாக இருந்து, அவங்களுக்கு கர்ணநாதன் வந்து ஒரு யோகி நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக வந்து ராகு காலத்தில் அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த தொழில் சக்ஸஸ் கொடுக்கும். இதில் வந்து அனுபவபூர்வமாக நான் வந்து கண்ட உண்மை. இது வந்து என்னுடைய ஜாதகத்துலேயும் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா அனுபவித்து நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லும்போது தான் ஈஸியாக மக்களுக்கு போய் நம்ம அடித்து சொல்ல முடியும். ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயத்த உறுதியாக அடித்து சொல்கிறோம் அப்படின்னா, அதை அனுபவ ரீதியாக நம்ம வந்து உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இங்கே சொல்லக்கூடிய வழிபாடுகளும் சொல்லக்கூடிய விஷயங்களும் 2 ஜாதகம் எல்லாமே வந்து அனுபவிச்சது தான். அனுபவ ரீதியாக வந்தக்கூடிய ஜாதகங்கள் தான். அப்போது இந்த ராகு காலத்தில் வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சொன்ன இந்த கர்ணநாதனும் அந்த கர்ணநாதனுக்குரிய கிரகங்களும் அங்கே நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, ராகு காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ராகு, இப்போ கிரக இணைவுகளில் வந்து ராகு யார் கூட இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துருவோம். சூரியன் ராகுனா பொதுவாக என்ன சொல்லிடுவாங்க, கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது சூரியனுக்கு அடுத்து ராகு வருதா, ராகுக்கு அடுத்து சூரியன் வருதா? ஏன்னா ராகு ரிவர்ஸில் வருவார், சூரியன் மேல் நோக்கி போவார். இப்படி போகக்கூடிய கிரகம் அது திரும்ப வரக்கூடிய. அப்போ 2 பேர் வந்து முட்டிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிரகண தோசை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த டிகிரி வைஸ் வந்து நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்தில் இது சரியாக வரும் அப்படின்னா, 2 கிரகங்களும் நேருக்கு நேர் வந்து முட்டிக்கிட்டாக மட்டுமே. அதாவது ராகு வந்து ஒரு 14 டிகிரிலையும் சூரியன் 10 டிகிரிலையும் இருந்தால் ராகு ரிவர்ஸில் வருவார். அப்போ சூரியனை நோக்கி வருவார், சூரியனும் ராகுவும் நோக்கி போவார். அப்படிங்கும்போது அங்கே கிரகணம் ஆகும். எல்லா ஜாதகத்துலேயும் சூரியன் ராகு இருக்கிறது எல்லாமே கிரகண தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதே போல் தான் சந்திர கிரகணம். சந்திரனும் ராகுவும் இருக்கும்போது சந்திரனோட டிகிரியும் ராகுவோட டிகிரியும் நம்ம பார்த்துட்டு அந்த பாகை வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, 2 பேரும் எதிர்நோக்கி வராங்களா இல்லை 2 பேர் வேறு திசைகளில் போகிறாங்களா அப்படிங்கிறதுல நேர் திசைகளை வந்தால் மட்டும்தான் அங்கே கிரகணம் ஆகும். அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ சூரியனோட ராகு இருக்கும்போது தாத்தாவளி உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு 2 தாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உண்மையான விதிகள். இந்த சூரியனோட ராகு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி இருக்குமா அப்படின்னா, லக்னாதிபதியும் அங்கே சம்மந்தப்படணும், அல்லது ராகுவோட அந்த ஆங்கிய சாரம் அப்படிங்கிறதும் ஒன்று சம்மந்தப்படணும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு 2 தாரம் அப்படிங்கிறது அமையும். அதே போல் சூரியன் ராகு கும்பத்தில் இருக்கும்போது அப்பாவும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா அங்கே சனியோட வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தந்தை மகனுக்கு சில கருத்து வேறுபாடுகள் நடக்கும். அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க தனியாக பிரிஞ்சு இருக்கிறது, தள்ளி இருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் வேலை சம்மந்தமாகவோ குடும்பத்துலேயோ அவங்க தள்ளி இருந்து வாரம் ஒரு தடவை மீட் பண்ணுறது, மாதம் ஒரு முறை வந்து சந்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தந்தை மகனுக்குரிய வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சந்திரன் ராகு இருக்கும்போதும் அம்மாவோடைய மனது ஏன்னா சந்திரன் அப்படிங்கும்போது இங்கே மனோகாரகன், அங்கே போய் ராகு டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அம்மாவுக்கு ஒரு நிலையான மனநிலை இருக்காது, குழப்பத்திலேயே இருப்பாங்க, அவங்க மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களில் அவங்களுக்கும் 2 தாரம் அமையக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகிடும். அப்போ சந்திரன் ராகு சம்மந்தப்படுது அப்படின்னா அங்கே கிரகண தோஷம் இருக்கான்னு பார்க்கணும், எந்த பாவத்தில் நின்றுருக்காங்கங்கிறத பார்த்தும் நம்ம அதை முடிவு பண்ணணும். அதே போல் மனக்குழப்பம், தாய் வழியில் மாற்று திருமணம் நடக்கிறதுக்கு இது எல்லாமே இங்கே வாய்ப்பு அதிகமாக ஆயிரும். செவ்வாயோட ராகு சேர்ந்தா அதிக முரட்டுத்தனம் இருக்கும். உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்களாக. செவ்வாயே வேகமான கிரகம், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது செவ்வாய் தான். அந்த செவ்வாயோட ராகு சேரும்போது என்ன ஆகும், ஒரு கூட்டத்தில் வந்து வம்பு சண்டை இழுக்கிறதே அவங்கள தான் இருக்கும். குழந்தையிலேருந்து அவங்க வந்து அடிதடி சண்டையில் தான் வம்பு வழக்கில் தான் போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸுன்னு வம்பு வழக்கு இழுத்துட்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தீய பழக்கம் ஈஸியாக அவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழந்தைகளோட ஜாதகத்தில் இருந்தால் பெற்றோர்கள் அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தீய பழக்கத்துக்கு வேகமாக அடிக்ட் ஆகக்கூடியது இந்த செவ்வாய் ராகு மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வம்பு சண்டை, கோவம் அதிகமாக, ஷார்ட் டெம்பராகவும் இருப்பாங்க, அதிக கோவப்படுறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் ராகு தான். அடுத்து புதன் ராகு. இப்போ புதன் ராகு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே புதன் வந்து நம்மளுக்கு தகவல் தொடர்பு, அக்கௌண்ட்ஸு,
கணிதம் வித்யாகாரகன், அதில் போய் ராகு இருந்தாருன்னா என்ன ஆகும்? தொழில்நுட்ப அறிவு அதிகமாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ளே போய் அவங்களே பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அசம்பிள் பண்ணக்கூடிய விஷயம். இந்த 7G ரெயின்போ காலனி படத்தில் பார்த்திங்கன்னா, அது எதுக்கு சொல்கிறேன்னா, காதலுக்காக அவர் வந்து அந்த விஷயத்தை செய்வார். பட் இங்கே புதனும் வந்து காதலுக்குரியவர் தான். 5ஆம் இடமும் லக்னாதிபதியும் 7ஆம் இடமும் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அங்கே காதல் திருமணம் தான். அப்போ காதலுக்குரியவரும் இங்கே சுகஸ்தானத்தை கொடுக்குறவரும் இந்த புதன் தான். அப்போ இந்த புதனும் ராகுவும் சேர்ந்துருக்கு. கன்னி வீட்டில் இருந்தது, புதன் ஆட்சி உச்சமாக மூலத்திருகோணம் பெற்ற அவருடைய வீட்டில் ராகுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, தொழில்நுட்ப அறிவு அவங்களுக்கு மிக திறமையாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர்லேயோ அல்லது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உள்ள ஆழ்ந்து போயிடுவாங்க. உள்ள நுட்பமான வேலைகளில் வந்து அவங்க உள்ளே போய் ஆராய்ஞ்சு வந்துடுவாங்க. இப்போ அந்த 7G ரெயின்போ காலனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு மோட்டர் பைக்கை வந்து அசம்பிள் பண்ண தெரியும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவன் நம்ப மாட்டான். ஆனால் ஒரு பெரிய கம்பெனியில் போய் ஒரு ஓனர்கிட்ட கொடுத்து இவன் நல்லா வேலை பார்ப்பான். அவன் படிச்சிருக்க மாட்டான். ஏன்னா புதன் வந்து 10ல் 12ஆம் இடத்துல 6 8 12 மறைஞ்சாலும் இந்த காரகத்துவம் ஒத்து வருங்கிறதுக்கு சொல்கிறான். அந்த படத்தில் அவன் படிச்சிருக்கவே மாட்டான். படிப்புக்கும் அவனுக்கும் வெகு தூரம். ஆனால் அந்த படத்தில் வந்து அவன் வந்து ஒரு அறிவாளியாக எப்படி இருப்பான் அப்படின்னா, புதன் ராகு காம்பினேஷன் இந்த மாதிரியான வேலை தான் செய்யும். அப்போ அவளுடைய காதலி என்ன பண்ணுவான், ஒரு ஓனர்கிட்ட கூப்பிட்டு போய், தனக்கு தெரிஞ்சது ஓனர்கிட்ட கூப்பிட்டு போய் அவனை வந்து விட்டு, இவன் வந்து நல்ல திறமைசாலி, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்பான். இந்த மாதிரி மோட்டர் பைக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா அதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடுவான். அவன் மோட்டர் பைக் ஓடுற மாதிரி அவன் வந்து எல்லாத்தையும் சேர்த்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ப மாட்டாங்க. அப்படியே இவனை கூப்பிடும்போது அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான். அதில் வந்து ஒன்றுமே தெரியாது, எனக்கு தெரியாதுன்னே சொல்லுவான். அப்போ அந்த காதலி போய் கூட்டிகிட்டு போய் ஒரு அரைஞ்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான். உடனே அவன் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த காட்சி சீன் இருக்கும். இந்த சீனை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, புதன் ராகு கண்ணியில் வந்து புதன் ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் புதன் இங்கே மறைஞ்சிருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யும். ஏன்னா படிப்பறிவு இல்லைனாலும் அந்த அனுபவ அறிவை கொடுக்கறது இந்த ராகுவும் புதனும். புதன் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா ஒரு விதமான நுட்பமான அறிவு திறமையை அவங்களுக்கு கொடுக்கும். படிக்கலைனாலும் படிப்பறிவை அவங்களுக்கு அனுபவ அறிவை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அப்புறம் சுக்கிரன் குரு ராகு வந்து இந்த குரு வந்து லக்னாதிபதியாயும் அல்லது நீசமாவோ இருந்துச்சு, குரு ராகு சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பண இழப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன்னா குருங்கிறவர் தனக்காரகன். அங்கே குரு நீச்சம் அப்படிங்கும்போதே அங்கே பண இழப்பு அப்படிங்கிறோம். இதில் ராகுவும் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து கண்டிப்பான முறையில் அவங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க பணத்தை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். இதே வந்து குரு வந்து 12ல் இருந்து ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்வாங்க, நிறைய பயணங்கள் போவாங்க. இது மூலமாக லக்னாதிபதியும் தொடர்பு இருக்குது, இல்லை 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த குரு ராகுக்குரியது நடந்துடும். சுக்ரன் ராகு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்ரன் ராகு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடிவயிறு சம்மந்தமான, அப்டமன் சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நடக்கும். அந்த இருக்கிற பாவத்தை பொறுத்து நம்ம அந்த விஷயங்களையும் எடுத்துக்கணும். சுக்ரன் ராகு காம்பினேஷன், சுக்ரன் வந்து ராகுவோட சாரம் வாங்கியிருந்தாலும் அல்லது சுக்ரன் ராகு இணைவு பெற்றிருந்தாலும் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் கண்டிப்பாக கர்ப்பப்பை அகற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். அடுத்து சனி ராகு அப்படிங்கும்போதே இவங்க வந்து சனிக்கு அடுத்து ராகுவா, ராகுக்கு அடுத்து சனியா அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கணும். ஏன் அப்படின்னா, சனி போய் ராகுவை தொடராரு அப்படின்னா அங்கே வந்து அவருடைய தொழிலில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஆளுகள். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கி நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கும், நான் வந்து டபுள் டக்கர் வண்டி வாங்கி நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணேன், ஆடம்பரமாக அந்த சொகுசு வாகனத்தையெல்லாம் வாங்கி நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சொகுசு அப்படிங்கும்போது இங்கே சுக்கிரன் வந்துடுறாரு. இருந்தாலும் அங்கே சனி ராகு அப்படிங்கும்போதே இங்கே வந்து ஏசி பஸ்ஸு, நான் வாங்கினா ஏசி பஸ் வாங்கி தான் நான் அங்கே ட்ராவல்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய, தொழிலில் வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சனி ராகு இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ராகு வந்து கேது சாரத்தில், கேது வந்து ராகு சாரத்துலேயும் இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணலான்னா, இப்படி 2 பாம்புகள் இப்படி இணைந்து இப்படி வந்திருக்கும். அந்த இதை வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு வேண்டிக்கிட்டு அந்த சிலையை போய் நம்ம பிரதிஷ்டை பண்ணி நம்ம அந்த விஷயங்களை செஞ்சிடும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அந்த ராகு கேதுக்குரிய, அந்த ராகு கேது சாரத்துலேயும் கேது ராகு சாரத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு நிவர்த்தியாக அமையும். இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கலாம். அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா 15/11/1978. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், 10ல் ராகு.
இப்போ இந்த 10ல் ராகு இருக்கும்போது இப்போ திசாபுத்திகள் நான் இன்னும் சொல்லலை. இப்போ திசாபுத்திகள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ராகு திசை யாராருக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கன்னா, இப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம திசாவே உங்களுக்கு ராகு திசாவாக தான் வரும். இதே புனர்பூசம் விசாகம் பூரட்டாதின்னு குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அங்கே ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முன்னாடியெல்லாம் 120 வருடம் ஆயுள் காலம்னு சொல்லுவாங்க. இப்போ 120 வருடம்லாம் எங்கே இருக்காங்க? அதில் பாதி கூட இப்போ இருக்கிறது கிடையாது. அப்போ ஒரு 70, 80, 75 வயசுக்கு மேலே தான் அந்த மாதிரியான ஒரு ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் சனி திசையில் பிறந்தவங்களுக்கும் சனியோட நட்சத்திரத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு ரொம்ப மிகவும் குறைவு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ராகுன்னு எடுத்துட்டால் 18 வருடம், ராகுக்கு அடுத்து குரு திசை பார்த்திங்கன்னா 16 வருடம், குருவுக்கு அடுத்து சனி பார்த்திங்கன்னா 19 வருடம், சனிக்கு அடுத்து புதன் பார்த்திங்கன்னா 17 வருடம். இதுவே லாங் பீரியட் ஆகிடுது. அப்போ அவங்களுடைய வாழ்நாட்களில் ராகு திசையில் பிறந்தவங்க இந்த 4 கிரகங்களோட திசை பற்றி நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிடும். அப்போ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இதில் நம்ம வரமாட்டாங்க. அப்போ இப்போ சனி திசையில் பிறந்தவங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு திசை வர்றதுக்கு மிகவும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதே ஆயில்யம் கேட்டை ரேவதின்னு புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு 60 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட இந்த பாதத்தை பொறுத்து இருப்பை பொறுத்து நம்ம சொல்லணும், கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த ராகு திசை அப்படிங்கிறது வரும். நம்ம அதில் போய் ரொம்ப உள்ளார்ந்து பார்க்க வேண்டாம். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் கடைசி காலத்தில் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அதனால் அது நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ராகு திசை வரும். அப்போது அவங்களுக்கு எந்த இடத்துல ராகு இருக்கார், அந்த பாவம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 45 வயசு வரைக்கும். முன்னாடி வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த 45 வயதுக்கு மேலே அவருக்கு ஆசை ரொம்ப அதிகமாக்கி அவங்களுக்கு இருக்கிற நிலைமையை அப்படியே ஆப்போசிட் ஆக்கிடும். இப்போ பூரம் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரத்தில் பிறந்தால் 40 வயசுக்கு மேலே தான் இங்கே ராகு திசையாக ஆரம்பிக்கும். அப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிற இந்த கேது நட்சத்திரமும் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை மிக ஒரு ஜாலியான வாழ்க்கையாக அமைஞ்சிரும். ஏன்னா ராகு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு ஜாலி தான். அப்படியே ஒரு சுகபோகத்தில் தெளிச்சிக்கிட்டு இருப்பார். அப்படிங்கும்போது அந்த திசை அவங்கள நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து உத்திரம் உத்திராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலேயே இங்கே ராகு திசை ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஏஜ் மிக முக்கியமானது. திருமணத்தை கொடுத்துரும், குழந்தைகளை கொடுத்துரும். அப்போ எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையும் அங்கே கொடுத்துரும். ஆனால் முடியும் போது அந்த திசாபுத்தி முடியும் போது, அந்த திசை ராகு திசை முடியும் போது அவங்களுக்குரிய பலனில் என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான விஷயங்களும் நடத்திடுவார். இப்போ வீடில் 4 ராகுன்னா வீடுலாம் கொடுப்பாரு, ஆனால் போகும்போது அந்த வீடை வாங்கிட்டே போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்தம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 15 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ராகு திசை ஆரம்பிக்கும். அவங்களுக்கு சிரமம் தான். ஏன்னா 15ன்னு அதுங்க டீனேஜ். அப்போ இந்த டைமில் தான் அவங்க என்ன பண்ணணும்னா இந்த பீரியட்லாம் கண்டிப்பாக அவங்க ஒரு தீய பழக்கங்கள் இல்லை, நண்பர்களுக்கூட சேர்றது, அவங்களோட சேர்ந்து இது சுகபோகத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இந்த ஏஜ். அப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக 15 வயசுக்கு மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல் சித்திரை ஆவிட்டம் மிருக சீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலேயே இங்கே வந்துடுது ராகு திசை. இப்போ செவ்வாய் திசையில் ராகு திசையில் செவ்வாய் புத்தி இருக்கிற பெண்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே செவ்வாய் ராகுனா ஏற்கனவே சொல்லிட்டேன், அங்கே முரட்டுத்தனம், வீண் வம்பு வழக்கு, பிடிவாதம், இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இதில் பெண்களோட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா டீனேஜும் அப்போ தான் 18 வருஷம் அப்படிங்கும்போது 10 வயசுக்கு மேலே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது 28 வயசு வரைக்கும் மேரேஜ் அந்த மாதிரி டிலே ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்கும். ஆனால் மேரேஜ் ஈஸியாக கொடுத்துருவார் ராகு திசையில். என் மேரேஜ் ஈஸியாக நடந்துடும். ஆனால் கலத்திர தோஷங்கிறது வேறு, நான் இங்கே சொல்கிற பாயிண்ட்டு வேறு. புரியுதுங்களா? அப்புறம் இப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகத்தில் தனுசு லக்னம் அவங்களுக்கு 10ல் ராகு. அப்போது இதுக்கு முன்னாடி பேசினவர் சனியோட காரகத்துவம் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், தாத்தாவுக்கு அப்புறம் நான் இந்த ஜோதிட தொழிலுக்கு வந்தேன் அப்படின்னு. அந்த 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ கண்டிப்பாக அங்கே 10ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த தந்தை வழி தாத்தா அல்லது அம்மா வழி தாத்தா மூலயமா அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கர்மாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கொண்டு வரும்.
இதே வந்து இந்த ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா 10ல் ராகு வந்து உத்திர நட்சத்திரம். அப்படிங்கும்போது தாத்தாவோட கர்மா அப்பா வாங்கி, அப்பாவோட கர்மாவை வாங்கி இந்த ஜாதகர் வந்து அதுக்கடுத்து ஜோதிடத்துறைக்கு வர்றாங்க. அப்படி 10ல் அப்படி ராகு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சாரமும் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா 9ல் சனி அப்படிங்கும்போது தந்தையோட தொழில் வரும். அது எப்போன்னா தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த தொழில் வரும். அப்போ அவங்களுடைய கர்மா அடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறது இங்கே இந்த ஜாதகத்தில். இப்போ இந்த ராகு தசை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 வயசில் தான் இந்த ஜாதகருக்கு ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 22 வயசில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மேரேஜும் இந்த ராகு தசையில் தான், குழந்தை பிறப்பும் முதல் குழந்தை 2வது குழந்தை எல்லாமே இந்த ராகு தசையில் தான். ஒரு 10ல் ராகு அப்படிங்கும்போது வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது தொழில் மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது, வேலையும் நம்ம இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கணும். அப்போ ராகு சாரம் வாங்கியிருக்கிறது 6ஆம் அதிபதி வாங்கியிருக்கனால வேலையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய வேலையாக தான் அமையும். அப்போ பிரயாணங்களும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற வேலையும் உங்களுக்கு அருமையாக அமையும். இந்த 10ஆம் அதிபதி ராகுவோட 10ஆம் அதிபதி வந்து 12ல் மறைஞ்சதாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுபவ அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். படிக்கலினாலும் அனுபவ அறிவு கொடுக்கறது இந்த 10ஆம் அதிபதி 12ல், அதாவது புதனை பொறுத்த வரைக்கும் மறைந்திருந்தாலும் பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் தான். அப்போ அவர் வந்து மறைந்திருந்தால் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவ அறிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா புதன் வந்து கெட்டாலும் பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். அதே போல் இப்போ இந்த ராகு திசையில் இவர் வந்து சொத்துக்கள் வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, மேற்கொண்டு வந்து எல்லா விஷயங்களையும் ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேபின் தனியாக அவங்களுக்கு வந்து ஆடம்பர வசதிகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தனி கேபின், நல்ல ஒரு போஸ்டிங்கில், நல்ல வேலையில், நல்ல ஜாப்பில், மதியானம் லஞ்ச் அங்கேயே கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த ராகு தேசம் முடியும் போது அந்த கம்பெனியே வந்து எரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே வேலையே இல்லை. அந்த வேலையும் போச்சு, வீடு வாங்கின சொத்துக்கள் அனைத்தையுமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அப்படியே ஆப்போசிட்டாக என்னென்ன வாங்கினாங்களோ அந்த ராகுதசையில் அது எல்லாத்தையுமே இழந்து, ராகுதசை முடிஞ்சு குருதசை ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்துருச்சு. அதே போல் இன்னொரு ஜாதகம் பார்த்திங்கன்னா இங்கே சூரியன் ராகு சேர்க்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மேஷ லக்னத்துலேயே அங்கே சனி நீச்சம், 11ல் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ராகு. இங்கே சொல்லுவாங்க பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறனால இந்த ராகு திசை அவருக்கு என்ன செஞ்சிட போகுது. இந்த பாதகாதிபதி எப்படி இங்கே வேலை செய்யணும்னா அங்கே 10ஆம் அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். ஆனால் அங்கே நீச்சமாயிட்டார். பாதகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இங்கே நீச்சமாயிட்டார். கும்பத்தில் சூரியன் ராகு. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம், இவருக்கும் அந்த மேரேஜ் இவங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 71ல் பிறந்தவங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வயசில் பக்கமாக அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராகு திசையில் தான் அவருக்கு மேரேஜ், குழந்தைகள், அவருக்கு வேலை கிடைக்கிறது, இது எல்லாமே இங்கே தான். இதில் என்ன வந்து இந்த பாதகாதிபதி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அங்கே சூரியன் பாதகாதி வீட்டில் போய் இருந்தேன்னா அப்பா விட்டு பிரிஞ்சு அவங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், அப்பா விட்டு பிரிஞ்சு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிச்சு. அது ஒன்று தான். அப்போ காரக உறவு, பொருள் உறவு, பொருள் காரகம், உயிர் காரகம், 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அங்கே நடக்கும். ஒன்று கொடுத்துட்டாருன்னா ஒன்று இழக்கும். அப்போ காரக உறவு வந்து இங்கே வந்து இழந்துட்டு விட்டு பிரிகிறது அப்படிங்கிறது ஒரு இழப்பு. அப்போ அது மூலயமா அப்போ தந்தை மூலயமாவும் இவருக்கு வந்து பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். அதே போல் பிரிஞ்சு இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஒரு காரகம் பாதகம் அப்படிங்கிறது ஒன்று செயல்படுது. இங்கே பாதகாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால இவர் லக்னத்திலேயே இருக்கிறனால இவர்னால அப்பா கிட்ட போய் உட்காந்து படிக்க முடியல அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லலாம் இங்கே. இப்போ இந்த ராகு தசை வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ராகு காலத்தில் நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகு காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தினமும் 1.5 மணி நேரம் பகல்லையும், இரவில் 1.5 மணி நேரம் பகல்லையும் நைட்லேயும் டைம் எடுத்துக்கிறது இந்த ராகு காலம். ஏன்னா வார நாட்கள் பார்த்திங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், குரு, அதாவது வெள்ளி, சனி அப்படின்னு பார்க்கும்போது 7 கிரகங்கள் தான் வரும். ராகு கேதுகளுக்கு இங்கே வந்து டைம் இல்லை, நாட்களும் இல்லை, ஆனால் டைம் மட்டும் இருக்குது. ஒரு நாளில் எல்லா வீட்லேயும் எல்லா நாட்கள்லேயும் 7 நாட்கள்லேயும் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் பகலில் ஒரு 1.5 மணி நேரமும் நைட்டு ஒரு 1.5 மணி நேரமும் ராகு எடுத்துக்குவார். அதே போல் கேதுவும் அப்படி தான் யமகண்ட நேரம் அப்படிங்கிற ஒரு நேரத்தை எடுத்துக்குவார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 வந்து 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம். அப்போ அது என்ன ஒரு இது அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா சந்திர ஹோரம் ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஹோரைகளை நீங்கள் பார்க்குறதுல எவ்வளவு பலன் அடிக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ராகு காலத்தில் எந்த கிழமையினாதான் இந்த என்ன ஓரையில் நம்ம போய் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே.
இப்போது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை சாயந்தரம் வந்து 4:30 to 6 தான் நம்மளுக்கு ராகு நேரம். அது வந்து 4:30 மணின்ற நாங்கள் 4 மணிக்கு சந்திர ஓரம் ஆரம்பிச்சிருது. அப்போது சிவாலயங்களில் உள்ள பைரவருக்கு வழிபாடு செய்யணும். ஏன்னா 4:30 to 6 அங்கே வந்து பைரவர் வழிபாடு தான் செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 4:30 to 6 ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 4:30 to 6 தான் அங்கே வந்து பைரவருக்கு உண்டான வழிபாடு செய்கிறதேவும். அப்போது அதுக்கப்புறம் பைரவர் வழிபாடு, அதாவது சிவாலயங்களில் உள்ள பைரவருக்கு வழிபாடு செய்யணும். அந்த ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யும்போது சூரியன் ராகு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதே போல் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to 9 தான் இங்கே ராகு நேரமாக அமையுது. சனி ஓரை தான் இங்கே சுக்கிர ஓரை தான் ஆரம்பிக்குது. திங்கக்கிழமைங்கும் போது 6 to 7, 7 to 8 சனி ஹோரம் ஆரம்பிக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா சிவதுர்க்கைக்கு, அதாவது சிவாலயங்கள் திங்கக்கிழமைங்கிறது சிவன், அப்போ சிவாலயங்களில் சிவதுர்க்கை இருப்பாங்க இல்லையா, அந்த சிவதுர்க்கைக்கு அந்த ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்யணும். இது வந்து சந்திரன் ராகுக்குரிய பரிகாரம். அதே போல் செவ்வாய் ராகுங்கும்போது செவ்வாய்க்கிழமை மதியானம் 3 to 4 தான் அங்கே ராகு நேரம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கிற நேரம் எது பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையில் தான் ஆரம்பிக்கும். அப்போது அதாவது முருகன் கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு அங்கே விளக்கு போடணும். சுக்கிரன் அப்படிங்கும்போது இங்கே பெண்ணு, சுக்கிர ஓரை அப்படிங்கும்போது இங்கே பெண்ணு வந்துடுறாங்க. செவ்வாய்ங்கும்போது இங்கே முருகன் வர்றாரு. அப்போ முருகன் செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் மதியானம் 3 to 4 அந்த டைமில் சுக்கிர ஓரை தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டார்ட் ஆகிற நேரத்துலையே நம்ம வந்து, ஏன்னா பின்னாடி செய்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது வழிபாட்டுக்குரிய ஸ்தானம். அதாவது ஓரை ஆரம்பிக்கும் போது, ராகு காலம் ஆரம்பிக்கும் போது நம்ம செய்யக்கூடியது நிவர்த்திக்கு, ராகு காலம் முடியும் போது செய்கிறது நம்மளுடைய வழிபாட்டுக்கு, பலன்களுக்கு. அப்போ நம்ம நிவர்த்தி போது பார்த்திங்கன்னா ராகு காலம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம செஞ்சிடணும். அப்போது முருகன் கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு இங்கே வந்து விளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்கிறது மிகச்சிறப்பு. அதே போல் புதன் ராகு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே வந்து புதன் வந்து மதியானம் 12 to 1:30 இந்த டைமில் வந்து நீங்கள் போய் விளக்கு போடுறது கஷ்டம். ஏன்னா இந்த டைமில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா சிவாலயங்களும் பூட்டியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கோயில்களில் பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க, சிவதுர்க்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க. அப்போது இந்த 12 to 1:30ங்கிறது சுக்கிர ஓரையும் அதுக்கடுத்து புதன் ஓரையும் வந்துடும். அப்போ அந்த சுக்கிர ஓரை ஸ்டார்ட் ஆகும்போது விஷ்ணு துர்க்கைக்கு விளக்கு போடணும். இங்கே புதன் ஓரை ஆரம்பிக்கும்போது திருநங்கைகள் அப்படிங்கிறதும் இங்கே புதன் தான். அப்போது அந்த திருநங்கைகளை இங்கே வழிபாடு செய்கிறதும் அவங்களுக்கு திருநங்கைகளுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்கிறதும் இந்த புதன் ராகுக்குரிய வழிபாடாக அமைகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா குரு ராகு வியாழக்கிழமை மதியானம் 1:30 to 3 மணிக்கு குரு ஓரை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த புத்துக்கண் 1:30 to 3க்கு வந்து எந்த கோயிலும் திறந்துருக்க மாட்டாங்க. ஆனால் புற்றுக்கண் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ அந்த புத்துக்கண்ணில் போய் மஞ்சள் தூவி அந்த இதுக்கு வந்து விளக்கு போட்டு எலுமிச்சை மலத்தில் விளக்கு போட்டு செய்கிறது குரு ராகுக்குரிய பரிகாரமாக அமையும். அதே போல் சுக்கிரன் ராகும்போது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12 இங்கே ஸ்டார்ட் ஆகிறதே குரு ஓரையில் தான் ஆரம்பிக்கும். அப்போ குரு அந்த கலத்திரக்காரகன் அப்படிங்கிறது குருக்கு அடுத்து செவ்வாய் ஓரை வந்துடும். அப்போ அந்த ராகு காலத்தில் குருக்கு அடுத்து செவ்வாய் ஓரை அப்படிங்கும்போது அங்கே வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது 3 பேருமே அங்கே கலத்திரத்துக்குரியவர். அப்போது வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடணும். அம்மன் கோயில் இருக்கிற துர்க்கைக்கு அல்லது பத்திரகாளி அம்மன், காளியம்மன் இந்த மாதிரியான சாமிகளுக்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடும்போது அதுக்குரிய நல்ல ஒரு பரிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் 9 to 10 சூரிய ஓரையில் தான் இங்கே ஸ்டார்ட்டே ஆகும் ராகு காலம். அப்படி இருக்கும்போது சனி ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க பெருமாள் கோயிலில் இருக்கிற துர்க்கைக்கு விளக்கு போடணும். அதே போல் ஆஞ்சநேயருக்கும் இங்கே விளக்கு போடலாம். இப்போ ஆஞ்சநேயர் கும்பிடும்போது பத்திரகாளி அம்மன் கும்பிடும்போதும் இங்கே சனி ராகு காம்பினேஷன் தான் எங்கே இருக்கும், மகரத்துலேயோ அல்லது கும்பத்துலேயோ தான் இருக்கும். அப்போ சனியோட வீட்டில் ராகு இருக்கும்போதோ அல்லது சனி ராகு சேர்க்கையோ இருக்கும்போதோ பத்திரகாளி அம்மன் காளியம்மனை வழிபாடு செய்கிறது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து விளக்கு போடுறது இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அமையும். இப்போ இன்றைக்கி இங்கே சேலத்தில் நாங்கள் இங்கே காலையில் வந்தப்போ சுகவனேஸ்வரர் கோயில்னு ஒன்று வந்து இப்போ இந்த குரு ராகு சேர்க்கைக்கு துர்க்கையில் சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஸ்வர்ண துர்க்கைன்னு ஒன்று இருக்குது சுகவனேஸ்வரர் கோயிலில். இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இங்கே சேலத்தில் நான் காலையில் வந்தப்போ இங்கே சுகவனேஸ்வரர் கோயிலில் ஸ்வர்ண துர்க்கைன்னு இருக்குது. அப்போ நீங்கள் வியாழக்கிழமை அந்த ஸ்வர்ண துர்க்கைக்கு, ஸ்வர்ணம்னா என்னங்க,
தங்கத்துக்குரியவர் குரு. ஸ்வர்ண துர்க்கைக்கு நீங்கள் விளக்கு போடும்போது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அங்கே கொடுக்கும். அப்போ அது அந்த வேண்டுதல் எல்லாமே, அதாவது நம்ம எல்லா கோயில்லையுமே எல்லா சாமியுமே வேண்டுவோம். நம்ம அது எதுக்காக வேண்டுகிறோம், நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கணும், எந்த சாமி வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுகவனேஸ்வரர், அதாவது சுகபிரம மகரிஷியோட இது வந்து வேண்டிக்கிட்டது தான் அந்த சுகவனேஸ்வரர். அங்கே சிவனுமே அவரோட பேர் இருக்குது, சிவனுக்கு அந்த பேர். ஆனால் அங்கே இருக்கிற முருகனுக்கு என்ன இருக்குங்க, அதாவது சுகவன முருகன் அப்படின்னு தான் இருக்குது. சுகவன சுப்பிரமணியர் தான் அங்கே பேர். அப்போ புதன் செவ்வாய் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இங்கே போய் வழிபாடு செய்யலாம். புதனுங்கும் போது சுகருங்கிறவர் புதனுக்குரியவர், கிளி மூக்கு இருக்கும். அப்போ கிளிங்கிறதே உங்களுக்கு புதன் தான். அப்போ புதனுக்குரியவர் அங்கே சுகவன சுப்பிரமணியர் நம்மளுக்கு வந்து செவ்வாய். அப்போ புதன் செவ்வாய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சுகவன சுப்பிரமணியரை நம்ம போய் வழிபாடு செய்கிறது நல்லது. அது எப்போ போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் போகலாம். புரியுதுங்களா? நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அதை வந்து நம்ம ஜோதிடரால் இருக்கும்போது நம்ம அதையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இது மூலமாக நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் இந்த சுவர்ண துர்க்கை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். நான் சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை தான் கேள்விப்படுறேன். ஆனால் ஸ்வர்ண துர்க்கை அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் கேள்விப்படுறோம். அப்போ ஒருவேளை சுக அப்படின்னு எல்லாமே வர்றதுனால அதுவும் சுக அப்படின்னு வருதோ, இல்லை ஸ்பெல்லிங் மாற்றிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்தேன். ஆனால் அது இல்லை, கரெக்டாக ஸ்வர்ண துர்க்கை அப்படின்னு தான் இருக்குது. அது வந்து ஒரு நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இன்றைக்கி துணியை போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலரில் அருமையாக இருந்துச்சு சாமி. அப்போ அங்கே போய் நம்ம வேண்டுதல் அந்த குரு ராகு சேர்க்கைக்கு, அந்த ராகு அப்படின்னாலே துர்க்கை அம்மன். அப்போ ஸ்வர்ண துர்க்கை அப்படிங்கிற குரு ராகு சேர்க்கைக்கு அந்த கோயிலுக்கு போகிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ சனி ராகு சேர்க்கை வந்து 8ஆம் இடத்துல இருக்குது, துலா லக்னம்னு வைங்க. அந்த 8ஆம் இடத்துல சனிக்கு அடுத்து ராகுவா, ராகுக்கு அடுத்து சனியா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கார், 11லேருந்து பலமாக இருக்காருனால ஒரு பாதக வீட்டில் இருக்கார். ஆனால் இவருக்கு சனி ராகு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட தொழிலை கொடுத்தாலும் கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலில் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். அதையும் நம்ம பார்க்கணும். அதனால் இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308. திருப்பூர் சகோதரிகள்ங்கிற குழுவில் சொல்லலாமாங்க சார்? திருப்பூர் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி நாங்கள் வந்து மாத ஜோதிட கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிளாஸு வகுப்புகள் கட்டண வகுப்பும் இருக்குது, இலவச வகுப்புகளும் போய்கிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நானும் ஈஸ்வரிராஜ் 2 பேர் சேர்ந்து தான் இந்த குழுவை ஆரம்பித்து நாங்கள் இந்த ஜோதிட கருத்தரங்கம் நடத்திட்டுருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிக சிறப்பான முறையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த மேடம் அவர்களுக்கு ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.